ஹாய் கைஸ், இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா தான் இருக்கேன். இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் வாய்ஸ் வந்து கொஞ்சம் லோவாகவும் இருக்கும். அதுவும் நீங்கள் வால்யூம் ஏற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து வாய்ஸ் குவாலிட்டி நல்லாவும் இருக்கும். ஏன்னா அதுக்கான என்னென்னா நம்ம வந்துட்டு ஸோ அதனால நம்மளால் இங்கே வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் யாரும் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா என் வீட்டில் வந்து 2-3 குட்டி சத்தங்கள்லாம் இருக்குது, சாப்பிடிச்சிட்டு இருக்குங்க. அதுவும் இன்றைக்கி நல்லா என் வீட்டில் வந்து ப்ரேயருக்கு வந்துட்டாங்க. ப்ரேயருக்கு வந்தாலும் நம்மளுக்கு அந்த வீடியோ லேட்டாக போடுவோம். நம்ம வீட்டில் நம்ம எப்போயுமே நம்ம 12 மணி தான் எடுத்துகிட்டே போகணும். அது நம்மளுக்கு எல்லாமே கஷ்டமாயிடுச்சு. நான் இனிமேல் தான் என்ன பண்ண போகிறேன்னா வந்துட்டு வீடியோ வாய்ஸ் ஒன்றா நைட்டு கொடுத்துட்டு நான் இன்றைக்கி வந்துட்டு நேற்று வீடியோ வந்திருக்காது. இன்றைக்கி நான் ஈவினிங் வந்து ஒரு 6 மணி அப்லோட் பண்ணி விடுவேன். அதுதான் இனிமேல் என் பிளானாக இருக்குது. நீங்கள் 6 மணிக்கு வந்துட்டு உட்காந்தா நீங்களும் வந்துட்டு உட்காந்து பார்ப்பீங்க. ஸோ அதனால் நேற்று வீடியோ வந்திருக்காது. ஸோ நம்ம இனிமேல் நம்ம அந்த மாதிரி நம்ம அப்லோட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து நாளைக்கு வரும். அதே மாதிரி சைக்கிளில் வரும். ஐயோ வந்துட்டியா அடி அழுத்திப்பிடி யாரு நீ சச்சி பண்ணலாம் 11 HP ஆமாம் பாஸ். என்ன பாஸ் இது பெரிய நீங்கள் பெரிய கத்தி குத்துக்காதெல்லாம் இருப்பீங்க. பார்த்தா கத்தி குத்துறது தான் நீங்கள் கத்தி குத்து வாங்குறது நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்களா பாஸ்? என்ன பாஸ் இதெல்லாம்? ஓடிட்டார் என்னையா நீ இந்த மாதிரி வந்து அசிங்கப்படுத்தி விட்டுட்ருக்கேனே பாஸ்? நானே அசிங்கப்படுத்தலாம் வந்திருக்கீங்க. இது கூட தெரியாமல் வந்துட்டு என்னை எடிட்டர் செய்து வச்சுக்கிங்களே. அதுக்கப்புறம் வந்து நம்ம மகேஷ் பாபு நடித்த ஒரு குரு குற்றம் என்ற ஒரு படம் யாரும் உட்காந்து பார்த்துடாதீங்க ப்ரோ. நான் கண்டிப்பாக பார்க்கணும். மகேஷ் பாபு ஃபேன் நான். கண்டிப்பாக நான் நெட்ஃப்ளிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண சாபத்துக்கு நான் போய் உட்காந்து நான் பார்த்தேன். நல்லாவே இல்லை. அதில் 2 விஷயம் தான், ஒரு விஷயம் தான் இருந்துச்சு. அதில் இருந்த ஒரு பாட்டு மட்டும் தான் நல்லா இருந்துச்சு. வேறு எதுவுமே நல்லாவே இல்லை. அப்படின்னு தான் பார்க்குறேன். மிஸ்டர் கேன்னு ஒருத்தர் ரிவ்யூ போட்டிருப்பாரு. ரிவ்யூ இல்லை, ரோஸ்ட்டு. அதை நீங்கள் உட்காந்து பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நான் அவ்வளோதான் சொல்லுவேன். பாஸ் என்ன பாஸ்? மிஸ்டர் கேகே சேனலுக்கு என்ன பாஸ்? என்ன இது பண்ணிட்டுருக்கேன் ப்ரொமோஷனு பாஸ்? நம்ம யார் உனக்கு அவங்க காசு கட்டலாங்களா பாஸ்? அப்படி இல்லையா? அதாவது இந்த இது வந்துட்டு இப்போ வந்து நிறைய பேர் உட்காந்து பார்க்குறீங்க. ஆனால் அதுவே படமே லாஸ்ட்டாக தான் போயிடுச்சு. சரி பாஸ், டாபிக் விட்டு ரொம்ப வெளியே போகிறோம். இதையா ஐயோ இப்போ நம்ம அப்படியே சுற்றி சுற்றி படிப்போம் பாஸ். என்னப்பா சோசிக்கல் அடிக்க தானே? என்ன கம்பெனி சீக்கிரம் என்ன வெளியே சொல்லிகிட்டு இருக்கேன் பாஸ்? உங்களுக்கு நான் ஃப்ரீயாக தான் வந்துட்டு எடிட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அதனால் வந்துட்டு கம்பெனி சீக்கிரம் என் விஷயம் வெளியே சொல்லுவேன். நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா சொல்லாமல் இருப்பேன். யார் நீ எடிட்டர்? இந்த மாதிரிலாம் இருந்தால் என்ன இந்த மாதிரினா இந்த யூடியூப்பரெலாம் என்ன பண்ணலாம்? அப்பாடா குதிக்கப்போ ஒரு சரியான ஷார்ட் எடுத்தாச்சு மக்களே. எப்படி இருந்துச்சு இது? ஷார்ட் நல்லா இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு? எல்லாங்களே பார்த்துக்கோங்க பாஸ். அதுவே ஒரு ஃப்ளூக் ஷாட் பாஸ். கஷ்டப்பட்டு இந்த மெயின் பண்ணி குதிச்சு அடிக்கணும்னா என்னையும் நம்ம ஃப்ளூக் ஷாட்னு சொல்லலாம். அதுவும் நம்ம எடிட்டர் நம்ம வந்து போன வாட்டி வந்துட்டு கேம் பிளே நம்ம போட்டிருந்தோம். அது எப்படின்னு சொல்லுங்கள். அதுவும் நம்மளோட ஷார்ட்ஸ்னால் இப்போல்லாம் ஷார்ட்ஸே வந்து வியூஸ் அதிகமாக போக மாட்டேங்கி. அதாவது எல்லாமே நக்கிட்டு தான் போயிட்டுருக்கு. நக்கிட்டுன்னா அது நல்லாவே ஓட மாட்டேங்கி. ஒன்லி ஒரு 30 வியூஸ் 77 வியூஸ் தான். அது ஒரு 7 மில்லியன் 30 மில்லியன்னா ஆக்கலாம். நீங்கள் அதாவது இங்கே 30 பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு லைக் பண்ணி விடுங்க. நீங்கள் லைக் பண்ணி விட்டிங்கன்னா 2 பேருக்கு எக்ஸ்ட்ரா காட்டும். அதை நான் எதுக்கு லைக் பண்ண சொல்கிறேன், நீங்கள் வந்துட்டு அப்போ தான் 2 பேருக்கு எக்ஸ்ட்ரா காட்டணும். அப்போ தான் நம்ம சேனல் பெரிய சேனல் நம்மளால் கிவ் வேணால் கொடுக்க முடியும் பாஸ். என்ன பாஸ் நீங்கள் காசு சம்பாதிக்கிறதுக்கு வந்து இதுதான் கிடச்சா இந்த ஒரு வழி தானா? அப்புறம் ஒரு அடிச்சாச்சு நீங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கோல்ட் ட்ரை ஈவெண்ட் வரப்போகுது. அந்த கோல்ட் ட்ரை ஈவெண்ட்டில் வந்து இதுக்கு முன்னாடி அந்த கோல்ட் ட்ரை ஈவெண்ட் நிறையா கன் ஸ்கின்னாக வந்திருக்கும். அதே மாதிரி தான் கன் ஸ்கின்னாக வரப்போகுது. ஸோ கன் ஸ்கின்னாக வரப்போ ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும். கன் ஸ்கின் வரும். ஆனால் சில லெஜெண்டரி கன் ஸ்கின்ஸும் வரும். ஆனால் டைமிங்கில் தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் வந்துட்டு அதுக்கு போட்டு நீங்கள் எல்லோரும் அட்ஜஸ்ட் ஆகிக்கோங்க. டைமிங் தான் கொடுப்பாங்க. ஆனால் போன வாட்டி வந்தப்போ டைமிங் தான் கொடுத்தாங்க. இந்த வாட்டி நமக்கு அந்த இது சிஸ்டம் இருக்குல்ல, அதாவது 100 டேஸ் வாங்கினா உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிடும்னு. ஸோ அதனால் வந்து இந்த 100 டேஸ் சிஸ்டம் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஆனால் அந்த கோல்டு இருந்தால் மட்டும்தான் சமாளிக்க முடியும். என்கிட்டே இப்போ ஒரு 1 lakh கோல்டு காயின்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வீடியோ நீ பார்ப்பேன்னு தெரியும். கோல்டு காயின்ஸை செலவு பண்ணாத. அந்த கோல்டு ட்ரை ஈவெண்ட்டுக்கு நான் வச்சுருக்கேன். அதுவும் நம்ம தான் இப்போதைக்கு நம்ம ஃபஸ்ட்டு சொல்கிறோன்னு நினைக்கிறேன். கோல்டு ட்ரை ஈவெண்ட்டை பற்றி எனக்கு தெரிஞ்சு நம்ம தான் முதல்ல சொல்கிறோம் இந்த கம்யூனிட்டியில். இல்லை சிட்டமில் ப்ரோ ஆக்டிவ் வந்து வீடியோ போட்டாச்சு அதை பற்றி. அப்போ சிட்டமில் நம்ம தான் செகண்ட் இப்போ போடுறோம். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி சொல்கிறேன், அக்கௌண்ட்டில் இருக்க நீ அக்கௌண்ட்டை விளையாடி சிஎஸ் அங்கே தோற்று எனக்கு ரேங்க் கம்மியான கூட பிரச்சனை இல்லை. கோல்டு காயின்ஸை மட்டும் தொடவே தொடாது. ஓகே சரி. அதுக்கப்புறம் நம்ம திருப்பி நம்ம கண்டென்ட் கொடுப்போம்.
பாஸ் வீடியோ என்ன போகிற உங்கள் வாட்ஸ்அப் மாதிரி இருக்கா? உங்களோட தம்பிக்கு என்ன இந்த மாதிரி இன்ஃபார்ம்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க? வீடியோ என்ன கண்டென்ட் தான். என்னையா நீ எல்லோரும் ஆடியன்ஸே இதெல்லாம் கேட்க மாட்டேங்க, ஃபன்னியாக சொல்லி விட்ருவாங்க. நீ என்ன இதெல்லாம் பார்த்துட்ருக்க? அப்பா நம்ம டபுள் கில்லாம் அடிச்சாச்சு. சரியான கில், மாசான கில், மரணமான கில், நல்ல கில், சுத்தமான கில், சுகாதாரமான கில் அப்படின்னு எல்லா கில்லையும் சரி அப்படியே ஒரு அடி, அதாவது ட்ரிபிள் கில் அப்படியே முடிச்சுட்டு வந்ததை அப்படின்னு சொல்லுவேன் நினச்சாதீங்க. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு நிறைய ட்ரிபிள் கில்லு, குவாட்ரா கில் தான். ஒன்றும் இல்லை, நான் வாட்டி என் டீம்மேட் கிட்ட பேசுகிற மாதிரி பேசினேன்னா என்கிட்ட வந்து என் ஃபேமிலி மெம்பர் ஏதாச்சும் ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னு தான் அர்த்தம். ஸோ அதனால் நீங்கள் யாரும் கட்டுக்கக்கூடாது. பாஸ் இதே நீங்கள் எல்லா வீடியோ தான் சொல்லிட்டு இருக்கீங்க. நம்ம புது சப்ஸ்கிரைபருங்க மாறணும் பாஸ். ஒரு சிலருக்கு தான் ஏறி இருக்காங்க, அதுவும் உங்கள் ஃப்ரெண்டு தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரையா நீ எல்லா கம்பெனி சீக்கிரம் என்ன எடுத்த வீடியோ சொல்கிற? பாஸ் இது கம்பெனி சீக்கிரம் இல்லை, சேனலோட சீக்ரெட். ஏய் யாரையா நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க? அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தா, ப்ரோ என்ன ப்ரோ நீங்கள் பாட்டு கேட்டு தான் விளையாடணும். ஆமாம், நானாக அந்த கேம்லலாம் வந்துட்டு அதான் யோசிச்சுட்டே விளாட்ணுன்னா நம்ம தோற்று போயிடுவோம். சும்மா கொஞ்சம் டிஸ்ட்ராக்டடாக வச்சு விளாட்னா நம்மளால் ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு நான் வந்து தான் பாட்டு கேட்டு தான் நான் விளாடுவேன். மாஸ் அப்போ என்னப்பா ஸ்டார்டிங்கில் பிங்க் வேணும் கில்திஸ்லாம் கேட்குறீங்க? அது ஸ்பாட்டிஃபைல கண்ட பாட்டு ப்ளே பண்ணி விடுச்சு. அதாவது எனக்கு வந்துட்டு பாஸ் அப்போ நீங்கள் பிளாக் பிங்கோட ஃபேனா? நான் பிளாக் பிங்கோட ஃபேனாக இல்லை கைஸ். எனக்கு அந்த பிளாக் பிங்க்லேயே எனக்கு உண்மையான பாட்டு தான் பிடிக்கும், அது கில்திஸ்ல தான். ஆனால் இந்த ஸ்பாட்டிஃபைல வந்துட்டு என்ன பண்ணி விட்ருக்காங்க உங்களுக்கே தெரியும். நம்ம கில்திஸ்ல போட்டால் வந்து பிங்க் வேணும்னு அந்த மாதிரி பாட்டுலாம் வந்துச்சு. நம்ம கேம் விளையாடிருக்கப்போ கூட வந்துட்டு ஆப் வந்து ஸ்விட்ச் பண்ண நம்ம செருப்பு கழட்டி அடிப்பாங்க. அதுதான் நம்மளுக்கு பிரச்சனை. நம்ம அழுத்தி பிடிக்கிற ஃபேமஸே வச்சுருக்கீங்க. அவங்க உள்ளே கொஞ்சம் அமுக்கி தட்டு, அப்படி தான் அடி 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 அடி. நம்மையா பாருங்களேன், அப்பா ட்ரிபிள் டேக் ஒன், சரியான டேக் டவுன் மக்களே. ஸோ இந்த வீடியோ அதோட முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த நம்ம எடிட்டரோட வாய்ஸ் வந்து பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது எத்தனை வாட்டி தான் சொல்கிறதுன்னு தெரியல. இதே நீங்கள் 5 வாட்டி சொல்லிட்டீங்க, ஒரு வாட்டி தான் எல்லா யூடியூப்பர் சொல்லுவாங்க. மேபி வந்து சில யூடியூபர் 2 வாட்டி, நீங்கள் என்ன 5 வாட்டி சொல்கிறீங்க? என்னென்ன மாருதி தோசையா? ஓகே. ஸோ இந்த வீடியோ அதுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.